கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் செய்தருள்வாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய வேதம் இப்படியாக கூறுகிறது: உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியில் பூரிப்பாக்குகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 21:6 வாசிக்கிறோம். உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்திலே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய பாதப்படியிலே எவ்வளவு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார், அவருடைய சமூகம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு தருகிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக அது எந்த ஒரு மனிதனும் அல்லது நான் நம்புகிற எந்த ஒரு காரியமும் தர முடியாத ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் தான் அது இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவ சமூகத்திலே எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்ததான மோசேயே யாத்ராகமம் 33 14 வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அவ்வளவு நன்மை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிற வேளையிலே, அவருடைய சமூகத்திலே நாம் போய் அமர்ந்து அவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கிற வேளையிலே, நம்முடைய இருதயத்திலே எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தில் உள்ள கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய பாதபடியிலே பாவம் செய்கிற மனிதன் அவருடைய சமூகத்திலே கடந்து செல்ல முடியுமா? அவருடைய பாதபடியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தானே அவருடைய பாதபடியிலே நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லுகிற சில மனிதர்களும் உண்டு. அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டுமானால் அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பாதபடியிலே தவறு செய்ததான மனிதன் கூட கடந்து போய் இனி பாவம் செய்யாதபடி, இனி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக நன்மையான பாதையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமான தேவன் அப்படிப்பட்டவர்களே தேவன் சேர்த்துக் கொள்ளுகிறார். சங்கீதம் 51 11 வசனத்திலே தாவீது குறிப்பிடுகிறார்: உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அப்படி பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓட முடியும்? சங்கீதக்காரர் சங்கீதம் 139 7 வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிறார்: ஒரு சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் எங்கே ஓட முடியும் என்று சொல்லுகிறார். நாமும் கூட அவருடைய சமூகத்தை விட்டு நான் பிரிந்து விடாதபடி, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரிந்து விடாதபடி, எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பாதபடியிலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிற வேளையிலே நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவினர்கள், நாம் அனுதினம் பேசி பழகிற நபர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மாற்றத்தை செய்து தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை நம்முடைய கண்களினாலே நாம் பார்க்க முடியும். அவருடைய பாதபடியிலே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறதை நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தங்கள் அனைவரும் கண்டு அவர்களும் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு லகுவான காரியத்தை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியினாலே நாம் நிறைந்திருப்போம்.
மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது சுயநலமாக மாறிவிடும். நம்மை சார்ந்தவர்களையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். வேறு எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களிடத்தில் சில மனிதர்களிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அநேக விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், நோய்கள், பலவீனங்கள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் கடந்து வந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அதிலே எந்த விதமான வேதனையும் இருக்காது. மற்றவர்களுக்கு எந்த விதமான இடரலும் அங்கே காணப்படாது. காரணம், இயேசு எல்லாவற்றிலும் அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறபடினாலே நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளுகிறது நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவன் விரும்புகிற ஒரு நேரம்தான் இந்த அதிகாலை வேளை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 50வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்தோடினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவன் கவனிக்கிறது போல என்னுடைய செவிகளை கவனிக்க செய்கிறீர் என்று சொல்லி தீர்க்கதரிசி இப்படியாக வார்த்தைகளை சொல்லுகிறான். தேவ சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதபடியிலே அதிகாலையிலே தேடி அவருடைய கிருபையை சார்ந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். தேவ சமூகத்திலே உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகைக்கான அடையாளங்களை நாம் கண்களினாலே காண்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளினாலே அறிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகம் அழிந்து போகிறது. நம்முடைய கண்களினாலே பார்க்கிற எல்லாம் அழிந்து போகும். தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அவருடைய பாதப்படியிலே பாவம் செய்யாத மனிதர்கள் தேவ சமூகத்திலே அவரோடு கூட ஆளுகையை செய்கிறவர்களாக தேவன் ஸ்லாக்கியத்தை கொடுக்க போகிறார். அவருடைய பாதப்படியிலே நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி இனி தவறு செய்யாதபடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஓய்வு நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே நீ பூரிப்பாக்குகிறேன் என்று சொல்லி சங்கீதத்தில் 21வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக. கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது இளைப்பாறுதல் தருகிறது. அது சந்தோஷத்தை தருகிறது. அது எந்த மனிதனும் நம்ம இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லி தங்களை முழு மனதோடு தேவ சமூகத்திலே கடந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாய் மாற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.